இன்னைக்கு தானே நீ இன்டர்வியூ கொடுக்க போறேன்னு சொன்னேன். பிரஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க பாத்தியா? நீ பேசணுமா? பேசு. கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. அவனை கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். என்ன கேள்வி வேண்டி கிடக்கு? ஒரு கிழடுங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? கேளுங்களா? வாங்க சார், வாங்க வாங்க, உங்களை தான் வாங்க வாங்க. நீங்க தான் சொன்னீங்களா கேளுங்க கூட்டம்னு? வெரி குட். கடைசி எப்போ ஒரு செடியை நட்டீங்க? 2 வருஷத்துக்கு முன்னால? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால? ஒரு செடியா வாழ்க்கையில நட்டிருக்கீங்களா? நட்டிருக்கேன் சார். மணி பிளான், வீட்டுல மணி பிளான் நட்டிருக்கேன் சார். இந்த கேடுங்க மணி பிளான்ட் நட்டவங்க இல்ல சார், 70 வருஷம் நாத்து நட்டவங்க. போங்க உட்காருங்க. ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமங்களை அழிச்சிருக்கு. அதுல எழுத்து நின்ன ஒரே கிராமம் தன்னொத்து. அதுக்காக அவங்க கொடுத்த விலை 9 விவசாயிகளோட உயிர். இந்த கொடுமையை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி பண்ணி முடியல. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் பணங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? கடந்த 30 வருஷத்துல 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000க்கும் மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 1,67,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. நீங்க 10,000 கோடி கடன் வாங்கினவங்க கூட சந்தோஷமா வெளிநாட்டுல வாழ்ந்துடுறாங்க கடனை கட்டாம. ஆனா 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அந்த கடனை யாரா வீட்டு வாசல்ல வந்து கேட்டாங்கன்னா அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 2021, 22, 23 கிட்டத்தட்ட 1968 விவசாயிகள் தமிழ்நாட்டுல தற்கொலை பண்ணி இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 பேர். தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. தன்னூத்து கிராமம் மட்டும் இல்ல, சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகளும் தான். 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு கீழே துணி துவைக்கிறான், சாக்கடாடுறான். நம்ம காப்பாத்தி ஆகணும். இப்ப சூப்பர் எல்னினோ வரப்போகுது. அந்த சூப்பர் எல்னினோனா கடுமையான வறட்சி. அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இன்னும் எவ்வளவு கடன் வாங்குவாங்களோ அவங்க தெரியாது. நம்ம விவசாயிங்க எங்க இருக்காங்க தெரியுங்களா? 100 அடி ஆழத்து பள்ளத்துல இருக்கிறாங்க. 100 அடி ஆழ பள்ளம் கடன் சுமையில. ஆனா நீங்க உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. அவங்களோட பரம்பரையை உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. நம்ம விவசாயிங்க எங்க இருக்காங்க தெரியுங்களா? 100 அடி ஆழத்து பள்ளத்துல இருக்கிறாங்க. 100 அடி ஆழ பள்ளம் கடன் சுமையில. ஆனா நீங்க நம்மளுடைய தமிழக அரசாங்கம் இன்னைக்கு அவங்க 50 அடி ஆழ கயிறு தான் கொடுத்திருக்கீங்க. எப்படி வெளியில வருவாங்க? 50 அடி கயிறை அவன் 100 அடி ஆழ பள்ளத்து இருக்கிறாங்க. அந்த விவசாயிங்க எப்படி வெளில வருவாங்க? 2002ல இருந்து இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் விவசாயிகள் இந்த தொழிலே விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ மீத்தேன் வாயு அதை எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர், நாகப்பட்டினம் 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் 1,64,819 ஏக்கர் நிலப்பரப்ப ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அழிக்க போகுது. ஐயா ஐயா, பேஜாரா இருக்கியா? நெருப்பாக கொழுந்து விட்டு கருப்பாத ஆணியே, எங்கள் பொறுப்பான தோணியே, நோய் தீர்க்கும் சாணியே. ஐயா ஐயா, பேஜாரா இருக்கியா? தமிழ்ல முதல் எழுத்து ஆனா, உன் பேச்சுதான் எங்களுக்கெல்லாம் கானா. நீ இல்லாட்டி போனா
இந்த தமிழ்நாடே எங்களுக்கு வேணாம், தமிழ்நாடே எங்களுக்கு வேணாம். ஐயா ஐயா பேஜாரா இருக்கியா? அந்த விவசாய குடும்பம் எல்லாம் பசியில சாக போகுது. 5000 கோடி எப்படி 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5000 ரூபா கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இதெல்லாம் கவனிக்க சிட்டியில இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்ல. இத சொல்லத்தான் டிவி சேனல் கிட்ட கேட்டோம். ஆனா டிவில லேகியம் விற்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. ஒரு கிராமம் அழிய போறத சொல்ல 2 நிமிஷம் இல்ல. சூப்பர். எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு ஐயோ. இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம்னு நாங்க சொல்ல வரல. குடிக்கிற பால்ல இருந்து தயார் பண்ற சோப்பு வேணாம். முட்டை, மீன், கேரட்ல இருந்து எடுக்கிற ஃபேர்னஸ் கிரீம் வேணாம். தக்காளி, ஆரஞ்சு, பாதாம்ல தயாரிக்கிற அழகு சாதன ஃபேக்டரி வேணாம். இந்தியாவுல விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு 5000 குழந்தைங்க இறந்து போறாங்க. ஒரு நாளைக்கு. பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரியை நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண தண்ணி அதுல என்ன அவ்வளவு பணமா கிடைக்கும்? யோ, சாதாரண தண்ணியா? 2Gனா என்னையா? அலைக்கற்றை, காத்து. வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா அது? செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு கிராமத்தை காப்பாத்த கடைசியா மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நம்பி வந்திருக்கோம். கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. அவனை கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. இந்த 3 நாள் தண்ணி இல்லாம நிறைய பெண்கள், குழந்தைகள் கஷ்டப்பட்டிருந்தா அவங்க கிட்ட நாங்க கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறோம். படம் முடிஞ்ச உடனே நான் 2 கண்ணையும் மூடிட்டு நிப்பனா, நீ அப்படியே கொண்டு போய் வண்டியில உட்கார வைப்பியா. நீ வீடு வரைக்கும் வழி சொல்லுவியா, நான் கண்ணை மூடிட்டே வண்டி ஓட்டுவனா. அப்படியா? அப்படித்தான். பார்க்கலாமா? பார்க்க முடியாதா? பார்க்கலாம். சரி. அப்பா